வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐஜிசி கரோசன் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஐஜிசினா என்ன அப்படின்னா, இன்டர் கிரானுலர் கரோசன். ஸோ இது எந்த மெட்டீரியலில் உங்களுக்கு அக்கர் ஆகும், சரிங்களா? அதிகமாக அக்கர் ஆகுது. ஸோ எதனால அது வருது, அதனால என்ன எஃபெக்ட் இருக்கு, அதை எப்படி நம்ம தடுக்கிறது, ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரிங்களா? எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி அக்கர் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஐஜிசினா என்ன தெரிஞ்சுக்கணும். இன்டர் கிரானுலர் கரோசன், இந்த கிரெயின் பவுண்டரிஸ்ல ஏற்படக்கூடிய கரோசன் தான் இந்த ஐஜிசி, இன்டர் கிரானுலர் கரோசன். அது எப்படி வருது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃப்ரீக்வெண்டா நீங்க பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்த ஐஜிசி கரோசன் வர்றதுக்கு பாசிபிலிட்டியான உள்ள கிரேட் பார்த்தீங்கன்னா, அஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SS316 304. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அக்கர் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கு, சரிங்களா? இப்போ இது எப்படி அக்கர் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நார்மலா ஒரு மெட்டீரியல் நார்மலா கண்டிஷன்ல இருக்கு, சரிங்களா? நார்மல் கண்டிஷன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ல இருக்கு, நார்மல் கண்டிஷன்ல. ஸோ அப்போ நார்மல் கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த குரோமியம் இருக்கு பார்த்தீங்களா, குரோமியம் தான் ஒரு கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் எலமெண்டா ஆக்ட் ஆகும். அந்த மெட்டீரியல்ல கரோசன் வராம தடுக்கிறது தான் இந்த குரோமியம் எலமெண்டோட நோக்கமே, சரிங்களா? நார்மலா அந்த அஸ்டென்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10% 12% வரைக்கும் உங்களுக்கு குரோமியம் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரோசன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், கரோசன் வராது, சரிங்களா? நார்மல் கண்டிஷன்ல குரோமியம் எல்லா ஏரியாலையும் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த குரோமியோட பெர்சன்டேஜ் 10 to 12% இருக்கும், சரிங்களா? எல்லா ஏரியாலையும் லைக் கிரெயின் இன்டீரியர்ல, கிரெயின் பவுண்டரிஸ்ல எவ்வளோ தேவையோ சஃபிஷியன்ட் குரோமியம் அங்கே இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த குரோமியம் சஃபிஷியன்ட் உங்களுக்கு இந்த வேல்யூவில் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு எல்லா ஏரியாலையும் பேலன்ஸ்டாக இருக்கும் நார்மல் கண்டிஷனில். ஸோ நார்மல் கண்டிஷனில் ஐஜிசி வருமா? வராது. ஸோ எப்போ வரும்? ஸோ செகண்ட் கண்டிஷன், இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ இந்த 450 850 டிகிரி செல்சியஸ் இந்த ரேஞ்சில் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஞ்ச் பேர் தான் சென்சிட்டேஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஒரு அஸ்டென்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 316 நம்ம ஹீட் பண்ணுறோம். இந்த ரேஞ்சில் ஹீட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் உள்ள ஆட்டம் எனர்ஜைஸ் ஆகும், சரிங்களா? எனர்ஜியை கெயின் பண்ணும். ஸோ அப்படி கெயின் பண்ணுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? அட்டாமிக் மூவ்மெண்ட் ஆகும். ஆட்டம்ஸ் உங்களுக்கு அங்கங்க மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த SS316ல கார்பன் ஆட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபாஸ்டா மூவ் ஆகும். குரோமியமோட கார்பன் ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஸோ அந்த கார்பன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கார்பன் ஃபாஸ்டா மூவ் ஆகி கிரெயின் பவுண்டரிஸ் ரீச் ஆகும். ஸோ கிரெயின் பவுண்டரிஸ்ல குரோமியம் இருக்கு பார்த்தீங்களா, என்ன ஆகும்? அந்த கார்பன் குரோமியமோட ரியாக்ட் ஆகும். ஸோ அப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா குரோமியம் கார்பரேட் ப்ரெசிபிடேஷன் கிரெயின் பவுண்டரிஸ்ல ஃபார்ம் ஆகும். எதனால ஆகுது? நம்ம ஹீட் பண்ணதுனால. ஸோ இந்த டெம்பரேச்சர்ல நம்ம ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு டியூ டு அட்டாமிக் டிஃப்யூஷன்
அதனால தான் வந்து ஏற்படுது. இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குரோமியமும் கார்பரேட்டும் சரி குரோமியம் கார்பரேட் precipitation வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு குரோமியம் பற்றாக்குறை இருக்குமா? ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இது வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல குரோமியம் பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா குரோமியம் இல்லைன்னா என்ன ஆகும்? கரோசன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த குரோமியம் பற்றாக்குறைய பேலன்ஸ் பண்றதுக்காக கிரெயின்ஸ் இன்டீரியர்ல குரோமியம் இருக்குமா? அது என்ன ஆகும் அப்படின்னா அது கிரெயின் பவுண்டேஷன் நோக்கி வந்து கிரெயின் பவுண்டேஷன் வந்து வந்து சேரும். பட் வந்தாலும் சரிங்களா, வந்தாலும் கிரெயின் பவுண்டரிஸ்ல உள்ள அந்த பற்றாக்குறையை வந்து தீர்க்க முடியாது, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேசிவ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு குரோமியமோட பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு குரோமியம் டிப்ளீஷன் வந்து ஏற்படுமா? ஒரு ஸ்மால் ரீஜன் மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த கிரெயின் பவுண்டரிஸ்ல உங்களுக்கு தின் குரோமியம் டிப்ளீட்டட் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது அந்த ஏரியாவில் உங்களுக்கு கரோசன் வந்து ஏற்படும். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு குரோமியம் பற்றாக்குறை இருக்கு. ஸோ அந்த கரோசனுக்கு பேர் தான் வந்து இன்டர் கிரானுலர் கரோசன். ஸோ கிரெயினோட பவுண்டரிஸ்ல ஏற்படக்கூடிய கரோசன் இது வந்து உள்ள இருக்கும். வெளியில பார்க்கும்போது நல்லா இருக்கும் மெட்டீரியல், பட் உள்ள வந்து இந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். சரிங்களா? அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு மெத்தட் இருக்கு. ஸோ நம்ம மெட்டீரியல்ல வந்து ஐஜிசி இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு. அந்த மெத்தட் மூலியமா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதை நம்ம பார்ப்போம். மோஸ்டா இந்த ஐஜிசி எந்தெந்த மெட்டீரியல்லாம் வந்து அதிகமாக வந்து வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்டென்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்களா 316, அப்புறம் வெல்லட் செக்ஷன்ஸ், ஹீட் ட்ரீட்டட் ஜோன், அப்புறம் ஹை கார்பன் ஸ்டீல்ஸ். இந்த கார்பனோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்போது ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்பன் ஸ்டீல் ஹை கார்பன் ஸ்டீல்னா அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரோமியமும் இருக்கணும். அப்போதான் வந்து உங்களுக்கு ஐஜிசி வந்து இருக்கும். வெறும் கார்பன் ஸ்டீலை வச்சு கார்பன் மட்டும்தான் இருக்கும், குரோமியம் இல்லைன்னா அது வந்து வராது. ஓகேங்களா? புரிஞ்சா? ஏன் வந்து இந்த ஐஜிசி வந்து வருது, எதனால வருது, என்னென்ன ரீசனால வருது? நம்ம வந்து இந்த சென்சிடேஷன் டெம்பரேச்சர் ரேஞ்சில் ஹீட் பண்ணுறதுனால வருது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வெல்லிங் பண்ணும்போது அந்த ஹீட் இன்புட் இருக்கு பார்த்தீங்களா, ப்ராப்பர் ஹீட் இன்புட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எப்படி கூல் ஆகுது, ஸ்லோவாக கூல் ஆச்சு அப்படின்னாலும் ஐஜிசி வந்து வரும். அடுத்து வந்து கார்பன் வந்து குரோமியமோட ரியாக்ட் ஆகும்போது குரோமியம் கார்பேட் precipitation வந்து ஏற்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து குரோமியம் பற்றாக்குறை ஏற்படுது கிரெயின் பவுண்டரிஸில். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து கரோசன் வந்து ஃபார்ம் ஆயிடும். இதோட எஃபெக்ட் என்ன? இந்த ஐஜிசி வந்துச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னா, கிரெயின் பவுண்டரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வீக் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கரோசன் ரெசிஸ்டன்ஸ் அங்கே குறைஞ்சிரும். நீங்க மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சர்ஃபேஸ் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், பட் இது வந்து இன்டீரியர் தானே, உள்ள இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ஒரு கரோசன் தானே. ஸோ வெளியில பார்க்கும்போது நார்மலாக இருக்கும், பட் ஒரு கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும், உள்ள வந்து அப்படியே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் த சடனில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சடன் ஃபெயிலியர் வந்து வந்துடும். இந்த ப்ரெஷர் வெசல் பைப் லைன்ஸ் இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா பெரிய பாதிப்பை வந்து ஏற்படும். ஸோ அதனால நம்ம ஒரு வெல்டிங்கே பண்ணுறோம் வச்சுங்களேன், ஸோ ஒரு பிக்சரை வந்து நம்ம வந்து குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, SS316க்கு குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ்
எப்படி அது வந்து கூல் ஆகுது, இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிமனை வந்து நம்ம வந்து ஐஜிசி டெஸ்டிங்க்கு வந்து பண்ணணும். ஸோ ஐஜிசி பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரெஷர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி. ஸோ நம்மளோட ப்ரெஷர் யூஸ் பண்ணி பண்ணோம்னா எந்த ஒரு ஐஜிசி கரோசன் வந்து வராது அப்படின்னு நம்ம வந்து தீர்மானிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வெல்டிங் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து வெல்டிங் பண்ணணும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ கார்பன் கிரேட்ஸ் இப்போ வந்து 304 போக 304L, 316 போக 316L அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெபிளைஸ்டு கிரேட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 321, 347. ஸோ இந்த மாதிரி கிரேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஐஜிசி வராமல் நம்ம தடுக்கலாம். ஸோ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 316க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 321, 347 இது நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா, சரிங்களா, ப்ரோலாங் ஹீட்டிங்கை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, வெல்டிங் ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இதை நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ இது எப்படி டிடெக்ட் பண்ணுறது? நம்மளுடைய வெல்டுலையோ இல்லை மெட்டீரியல்லையோ ஐஜிசி இருக்கான்னு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு வந்து மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஏஎஸ்டிஎம் A262 இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்கு. ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம். ABC, அதுக்கப்புறம் டிஇ இந்த மாதிரி இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ காப்பர் சல்ஃபேட், சல்ஃபூரிக் ஆசிட் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சாம்பிள் வந்து உள்ளே போட்டு பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணிவிட்டு அது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்குது. ஐ திங்க் 24 ஹவர்ஸ்னு நினைக்கிறேன். 24 ஹவர்ஸ் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு பெண்டிங் வந்து பண்ணுவாங்க 180 டிகிரிக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கிராக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கரோசன் ஐஜிசி வந்து இருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until bye bye. Take care. See you. Bye.